பரிசுத்த ஆவியின் பலத்துல நிறைந்து 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 ஜெபிக்கிற பொழுது அவர் திருவளம் பற்றுவார். அப்படித்தான் இந்த ரெகோபோத் ஊழியத்துல அவர் திருவளம் பற்றி ஒவ்வொரு காரியத்தை செய்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்துல செய்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற பரிசுத்த ஆவியின் பலத்துல நிறையும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்க அது எனக்கு எப்படின்னு தெரியலையே பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேக பாசையில நீங்க எந்த லெவல் இருக்கிறீங்களோ அதுல முதலாவது அவரோடு இடைபெட ஆரம்பிங்க. சகலவற்றை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், அற்புதமாய் நடத்துவார். பரிசுத்த ஆவியின் பலன் ரொம்ப முக்கியம். அந்த பலத்துல வளரணும். அப்பொழுதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஒரு பெரிய பிரேக் த்ரூவை பார்க்கணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் பெருகணும். இந்த புதிய ஆண்டுல முடிவு செய்யுங்க, பரிசுத்த ஆவியின் பலத்துல நிறையும்படியா என்னை அர்ப்பணிக்க போறேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறேன். எனக்கு தெரிந்த அளவு அபிஷேகத்திலிருந்து ஜெபிக்க புதிய எல்லைகளுக்கு கொண்டு போவார்.